எல்லாரும் நடுவில் கொஞ்சம் பக்கத்துல காணும் போட்டுனாங்க இல்லையா, அதுல ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் ஒன்று இருக்கு. அந்த டைலாக் வந்து ஒரு ஆக்டர்ஸ் பேசியிருந்தா அவங்களோட பாணியில அவங்களோட சிச்சுவேஷன்ல பார்த்தா எப்படி இருந்திருக்கும்ன்ற மாதிரி சின்ன கற்பனை. ஃபர்ஸ்ட் அந்த ஒரிஜினல் டைலாக் எப்படி பேசியிருந்தாரு விஜய் சேதுபதி. என்னாச்சு கிரிக்கெட் விளையாடணும், நீதானே ஆச்ச பால் மேல போச்சு, நானும் பின்னாலேயே போனேன், விட்டனா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டானா, ஓகே 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 இங்க அடிபட்டிருக்கோம், இங்க இடம் மெடுலாப்லாம் கிட்ட இருக்கு, இங்க அடிபட்டா ஷாக்ல டெம்பரரி மொமெண்ட் சொல்லணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்ஸ் ஆட்டோமேட்டிக் அதுவே சரியாயிடும். ஸோ இதே டயலாக இப்போ ரகுவரன் சார் பேசிட்டு அப்படி இருக்கும். என்ன ஆச்சு பாஷா பாய், தெரியும் ரங்கசாமி அம்மா முத்துலட்சுமி அம்மா, பாஷா பாய் பானிக் பாஷா அந்த பால் அடிச்ச உடனே நான் பின்னாலேயே போனேன், அந்த பாலை பிடிக்கலான்னு பின்னாலேயே போன, கரெக்டா பிடிச்சிருப்பாங்க. என்ன நடந்தது, கை நழுவி கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான், மத்தபடி எதுவுமே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, கீழே விழுந்த உடனே பழசெல்லாம் மறந்துடும் நினைக்காத. மார்க் ஆண்டனி, ஆண்டனி will be back. I know. பாஷா பாய், இதுதான் கோர்ட், நான் தான் ஜட்ஜ், மெடுலா பிளாங்கெட்டால தான் அடிபட்டு இருக்கு, மத்தபடி நான் எழுந்து திரும்பி வருவேன், பயந்துடாது. இதுவே நெக்ஸ்ட் நம்ம சுப்பிரமணியபுரம் ஜெய் பேசியிருந்தா அப்படி இருக்கும். என்னாச்சு ஒண்ணு இல்லடா, அந்த ஷார்ட்ஸ் டீம் அதுலதான் முன்னாடி இருந்த அந்த ஷார்ட்ஸ் டீம்ல இருந்து ஒருத்தன் பால் அடிச்சாண்டா, பிடிக்கலான்னு பின்னாலே போனண்டா, ஆனா பின்னாடி பவுண்டரியில இருக்கு நான் பார்க்கலடா பரமா, அதனால அப்படியே கீழே விழுந்துட்டேன்டா, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நான் கீழே விழுந்துட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா பரமா அவங்களுக்கு சௌபாயத்தை காமிச்சிடணும், அவங்கள ஐயோ பரமா நான் கேட்கிறேன்டா, அவனை கிறிஸ்கேல் பால போட்டு விட்டு அவனை பிடிக்க வைக்கணும்டா, அப்பதான் என்ன வேணா செஞ்சுக்கூட பாருப்பா, அவனுக்கு சௌபாயத்தை காமிச்சிடணும்டா, அவனுக்கு சௌபாயத்தை காமிச்சிடணும். வரட்டும். நெக்ஸ்டா இதே டயலாக் சப்போஸ் விஜய் இந்த கேரக்டர் அப்படி, என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான, மற்றபடி ஒரு டிவில இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் என்னோட குட்டிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ இதே பேசி பழக்கம் ஆயிடுச்சு, என்னோட டைலாக்கே மறந்து வருஷம் டைலாக் வரேன். என்ன 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 ஆச்சுன்னா, ஒரு பால் அடிக்கணும் ஒழுங்கு அடிக்க தெரியாது, எனக்கு கில்லி நல்லா ஆட தெரியும், அதனால எனக்கு பாலை ஒழுங்கா பிடிக்க தெரியாது நினைச்சுக்காங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோம்னா எப்ப சொன்னானே கேட்க மாட்டேன். எனக்கு கில்லி ஆட தெரியும், கபடி ஆட தெரியும், பாலையும் ஒழுங்கா கேட்ச் பண்ண தெரியும், ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆச்சுன்றதுனால நீ ஒன்றும் பயந்துடாத, எழுந்து அடிச்சேன்னா எப்படி அடிப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் அடிச்சா அடி விழாது, இடி விழும். பாரு இந்த ஒரு பால் வேணா நான் விட்டுருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நம்பிக்கை இருக்கு, அந்த பாலை பிடிச்சி அவுட் ஆகி உன்னை அந்த விக்கெட் எடுத்து எல்லாம் வேணாலும் பண்ண தைரியம் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதே டைலாக் இப்ப கமல் சார் பேசியிருந்தா எப்படி இருக்கு? என்ன ஆச்சுன்னா, அமுதன் இளமாறன் நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து இந்த பாலை அடிச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க எல்லாம் சின்ன பசங்கடா, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னைக்கு ரஜினிய மாதிரி ஒரு நல்ல நண்பர்களை நீங்க பார்க்க முடியாது, நான் விட்டுருக்கலாம் இந்த பாலை, நாளைக்கு ரஜினி தலைமுறையில நானும் ரஜினியும் சேர்ந்து நிறைய விளையாடி இருக்கோம், நாங்களும் நிறைய ஃபீல்டிங் பண்ணிருக்கோம், சொல்லலாம் நீங்க எங்களுக்கெல்லாம் பால் பிடிக்க தெரியாது அப்படின்னு சும்மா சொல்லலாம்,
நாங்கள் ஃபீல்டிங்குள்ளும் கலக்கி கொண்டு இருக்கிறோம் என்று நன்றாக தெரியும். மட்டும் நீங்கள் இருக்காது, ஃபீல்டிங், பேட்டிங் அது அனைத்திலையும் கலக்குவோம். இதுதான் எங்கள் கூட்டம், இதுதான் அன்பு. நாங்கள் என்றும் இணைந்திருப்போம், உங்களுக்காக உழைத்துக் கொண்டே இருப்போம். இந்த கொண்டு விழுந்திருக்கலாம், மெடுலாப்பெல்லாம் கேட்டு சொல்றாங்க, அதனால அதை ஒண்ணு ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா சரியாடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க வருவோம், படம் மாதிரி ஒரு படம் கொடுக்கலையா, வருவோம். கடைசியா ரஜினிகாந்த் சார் வந்து பேசியிருந்தார். அந்த பால் அப்படியே கொஞ்சம் அப்படியே நேரம் அடிச்சு நான் பிடிக்கல அப்படின்னு சொல்லி பின்னாடியே போனேன். இது என்னன்னு தெரியல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த கை அப்படியே ஸ்பின் ஸ்லிப் ஆகி பால் கீழே வந்துருச்சு, அவ்வளவுதான், ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல. உள்ள நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னவோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இது மெடுலா அப்ளாங்கிட்டன்னு சொல்லி ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல எல்லாம் ஒன்னும் ஈடுபாடு இல்ல. ஆனா உங்களுக்கெல்லாம் நல்லா சொல்லிக்கிறேன், நல்லவங்க ஆண்டவன் சோதிப்பான கைவிட மாட்டாங்க. எனக்கு யாரும் கைவிட மாட்டாங்க. கெட்ட காண்டம் நிறைய கொடுப்பான கைவிட்டுருவான். நான் ரொம்ப வணங்குற என்னுடைய ராகவேந்திரா கடவுள் எனக்கு துணையா இருக்காரு. அவர் இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க எல்லாம் உட்கார்ந்து இந்த மாதிரி பிரேயர் பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணும் செய்யவே வேணாங்க. நல்ல நெஞ்சங்கள் நீங்க இருந்தாலே போறோம், எல்லாம் தன்னால சரியாடும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் பாபாஜி மேலே ஆன சொல்றேன். நல்லா சரியாயிடும். மிடில் கேட்டா ஏதாவது படம் பார்த்திருப்பீங்க, அதை சரியாயிடும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, அடுத்த படத்துல கண்டிப்பா வருவேன். ராணா கண்டிப்பா வந்துட்டே இருக்கு, வெயிட் பண்ணுங்க.